finally on YouTube after 3 long years, I believe. I wanted to resume எப்பயுமே பட் ஸ்லைட்லி கொஞ்சம் பிஸி. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆடி மந்த் பிறந்தாச்சு. எங்களுக்கும் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இந்த ஆடி மந்த் கொஞ்சம் நாங்கள் நிறையா சாமி கும்பிடுவோம். எவ்ரி ஃப்ரைடே ஒரு சாமிக்கு கும்பிடுவோம், சாரீ எடுத்து வச்சு அந்த மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ரைடே ஆல்ரெடி கும்பிட்டுட்டோம், பட் நான் விலாக் எடுக்கலை. இது என்றைக்கு எடுத்ததுன்னா கூழ் ஊற்றுற அன்னைக்கு எடுத்தது. இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கே போட்டுருன்னு நினச்சிருக்கேன். ஸோ எடிட் பண்ணி இன்றைக்கே போட்டுருவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சண்டேவே நாங்கள் இந்த தடவை கூழ் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு கூழ் ஊற்றுறதுக்கு அந்த சைட் டிஷ் நிறையா காய்கறி போட்டு ஒரு கிரேவி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த காஞ்ச மொச்சையை மார்னிங் ஊற போட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ அதை வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் போட்டு தான் வேக வச்சேன். உப்பு போடாமல் தான் வேக வைக்கணும். அதுக்கான காய்கறிலாம் தான் கட் பண்ணிட்டுருந்தேன். பாதி கட் பண்ணும்போது எடுக்கலை, மீதி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 வகையான காய்கறி போடுவாங்க. அது நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வகை வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் ஒத்தப்படையில் இருக்கணும். எங்கள் மாமியார் என்னென்ன காயெல்லாம் போடுவாங்க அப்படின்னா கத்தரிக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் தண்டு இருக்கு இல்லையா அது, அப்புறம் அந்த காஞ்ச மொச்சை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த மொச்சையும் இதோட ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ டேரெக்டாக ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றி வேக போட்டுருவாங்க. இது வெந்ததுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு இந்த பாத்திரங்கள்லாம் இந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை இப்போ எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க அடுப்பு சுற்றி ஃபுல்லாக. இப்போ அதோடையே இந்த மொச்சை இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலான்னு சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பெருசாக மசாலா இல்லை, நார்மல் உப்பு அண்ட் மிளகாத்தூள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பச்சரிசி ஓரளவுக்கு நம்ம சாதம் வச்சு எடுத்துக்கணும். அதெல்லாம் எதுக்காக எடுப்போம்னா, அதில் கொஞ்சம் தயிர் போட்டு வெங்காயம் போட்டு உருண்டை பிடிச்சி அது முரத்தில் வச்சு சாமிக்கு வச்சுட்டு கூழ் கொடுக்குறப்ப அதோடு சேர்த்து இதுவும் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்னென்ன தரோன்னா கூழ், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் அந்த காயெல்லாம் போட்டு வச்ச கிரேவி, துளுமாவு, அப்புறம் இப்போ நான் பச்சரிசி சொன்னேன் இல்லையா, அந்த சாதத்தில் தயிர் வெங்காயம் போட்டு பிசைஞ்சு அந்த உருண்டை பிடிச்சி வைப்போம்ல, இதெல்லாம் மட்டும்தான் செஞ்சு நம்ம சாமி கும்பிடுவோம். கூழ் மொதல் நாளே நம்ம சாமி கும்பிட்றப்ப, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றோம்ல, அன்றைக்கே அதை மாவை அரைச்சிட்டு கரைச்சி புளிக்க வச்சுடுவாங்க. அடுத்த நாள் ஈவினிங் இங்கேயே வாசலில் வச்சு காய்ச்சுவோம். காய்ச்சிட்டு திரும்ப சாமிக்கிட்ட வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ சாமி கும்பிட போகிறப்ப தான் அதை கரைச்சி வச்சுட்டு அப்படியே எடுத்து கீழே போய் எல்லாேருக்கும் கொடுத்துருவோம். இப்போ நேற்று கரைச்சி வச்ச கூழ் தான் இது. நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கலை, நான் நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது கண்டிப்பாக எடுக்கிறேன். இப்போ கூழ் கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இங்கே காயுமே ரெடி ஆகிடுச்சு. இது மொத்தம் 3 கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். முருங்கைக்கீரையுமே முத நாளே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். முருங்கைக்கீரைக்கும் அதே தான், நிறைய மசாலாலாம் இல்லை. அரிசி ஒரு 2 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்காங்க, அதோட ஒரு 6 மிளகா வத்தல், இதை பவுட்ரு பண்ணி அதோட சேர்த்தா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த காய் வெந்தோடனே தாளித்து கொட்டுறதுக்கு அதோட பூண்டு போடுறாங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் முருங்கைக்கீரையில் சேர்த்து பரட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ 2 காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கூழ் அந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறது, அந்த துளுமாவு சாதம் கலந்து வைக்கிறதும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சாமிக்கு வைக்கிறதுக்காக அந்த பச்சரிசி சாதத்தில் தயிர் போட்டு இது பண்ணணும்னா, அதுக்காக சாதம் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலான்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிறதுக்கு என்னென்ன பாத்திரமோ அதை எடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுலான்றதுக்காக அதை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு வேப்பிலை கட்டி வைப்போம். இதில் தான் கூழை மாற்றிட்டு இப்போ சாமிக்கிட்ட வைப்போம். நான் சொன்னது இந்த இதுதான். சாதம் இந்த மாதிரி இலையில் 3 இது வச்சுட்டு, இதுதான் அந்த துளுமாவு. இது என்னென்னா பச்சரிசி ஒரு டம்ளர் அரிசி சும்மா கழுவி வச்சுட்டு அது தண்ணி வடிகிற வரையும் வச்சிடணும். அது நல்லா ஆறின உடனே அது மிக்சியில் அடிச்சுட்டு அதுலேயே வெல்லத்தை திருவி போட்டு அப்படியே நம்ம கை ஹீட்டுக்கே லைட்டாக இலக்கம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இலக்கம் கொடுத்தோன்னே இது இந்த மாதிரி பிடிச்சி அந்த சாதம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, வெங்காயம் தயிர், அது பக்கத்துலேயே இது வைப்பாங்க. இதை இப்போ அடுத்து இதே சாதத்தை தனியாக நம்ம வச்சுருப்போம். இந்த இலைக்கு இந்த 6 வச்சுட்டு அதே அந்த மீதி சாதத்தில் ஒரு 11 உருண்டை பிடிச்சி முரத்தில் நம்ம வச்சுக்கணும். அதுவும் சாமிக்கு வைப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாவு பேர் துளு மாவு. இப்போ எங்கள் மாமியார் தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
ரெடி. கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. எப்பயுமே சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் 3 இல்லை 5 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்போம் இப்போதைக்கு வைக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு போய் வாசலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம உள்ளே சாமி கும்பிட்டுடலாம். இப்போ கீழே எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் போய் எல்லாரையும் வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு வந்தால் எல்லோரும் வந்து வாங்கிப்பாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு பேட்ச் தான். இதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட். Thank you so much for watching. We'll meet you in another vlog. Bye.